ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் இவ்வளோ லென்த்தியான வீடியோ வந்து ஷேர் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லென்த்தியான வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் லீவ் விட்டாச்சு பாப்பாவுக்கு. கொச்சின் மூணார் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 days வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப் vlog தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அம்மா, அப்பா, பாப்பா, ஹஸ்பண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எல்லாருமே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் போயிருந்தோம். சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டானிக்கரை அம்மன் கோவில் தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், உள்ளே போய் கொஞ்சோண்டு மட்டும்தான் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லைங்க. அதனால் முன்னாடி மட்டும் கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் டே பார்த்திங்கன்னா இங்கே கோயிலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொச்சின் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொச்சினில் நிறைய பிளேசஸ் எல்லாமே பார்த்துட்டு நைட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு போட்டிங் போனோம். அதுவும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொச்சினை என்ட்ராக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டனல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி டனல் பார்த்திங்கன்னா கோவா போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொங்கன் ரயில்வேயில் வந்து இந்த மாதிரி டனல்ஸ் வந்து நிறைய வருங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டனல்ஸ் வந்து கொச்சினில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் இல்லை, இந்த டைம் தான் இந்த டனலுக்கு நாங்கள் போனோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோவா போனீங்கன்னா ட்ரெயினில் இந்த மாதிரி நிறைய டனல்ஸ் வரும். ஒரு சூப்பரான ட்ராவலிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டனல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம வெளியில் வர போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொச்சின் போனோடனே நம்ம ஃபஸ்ட் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா லூலு மால் தான் போயிருந்தோம். அம்மா அப்பாலாம் வந்து மால் போனதில்லை அப்படின்னாங்க. சரி, ஓகே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மால்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுற மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸு, ஷாப்பிங் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஃபுட் ஐட்டம்ஸுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் நம்ம பார்த்துட்டு இது போய் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸுமே எல்லாமே நிறைய அழகழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா கிட்ஸு செக்ஷன் போயிட்டோங்க. குட்டீஸை முதல்ல நம்ம குசிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸுங்க, நூற்றுக்கணக்கான கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாப்பா ஒரு 20-25 கேம்ஸ் தான் விளையாடுனா. அதுக்கே நம்மளால் முடியல. ஆஃப் அ டே இதுலேயே ஃபுல்லாக போயிடுச்சு டைமு. நைட் வரைக்கும் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நைட் தான் வந்து போட்டிங் போயிருந்தோம். அந்த போட்டிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கணும். கும்பலங்கிங்க செம்மையாக இருக்கும். அது நான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பாப்பா விளையாடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிங் போடுறது. இது வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே எவ்வளோ ஸ்க்ரோர் பண்ணுறாலும் அதில் வந்து மார்க்கு கிடைக்கும். அந்த ஸ்கோருக்கு அந்த மாதிரி காயின்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் 2 கேம் நம்ம வந்து சேர்ந்து விளையாடலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்க்ரோர் பண்ணால் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போயிருங்க. அது மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம ரிங் போட்டு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் டைம் அப்பு அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டைம் அப்புன்னு சொல்லிவிட்டு உள்ளே மேலே இருக்கிற அந்த பாட்டில்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும், மறைஞ்சிரும். அப்படியே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்களில் இருக்கிற குட்டி குட்டி கேம்ஸை விட இதை போய் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா பால் மலைங்க. அப்படியே உள்ளே போயிடனே பால் மழை தூவுற மாதிரி பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு. இதில் வந்து அவங்க டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே எடுத்து உள்ளே போட்டுறணும். போட்டோம்னா இதுக்கு மார்க் இருக்குது. இதுக்கு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று 2 கேம் நம்ம எக்ஸ்ட்ரானாக விளையாடலாம். அந்த மாதிரி பாப்பா ஓரளவுக்கு இதுலேயும் மார்க் எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு இதுக்குள்ளே அந்த ஒரு ஆள் தான் போய் நிற்க முடியும். அந்த மாதிரி தான் பாருங்கள், எல்லா பாலையும் எடுத்து உள்ளே போட்டாங்க. இதுலேயும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டான் என் குட்டி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். 1 டேவே ஃபுல்லாக இந்த கேம் செக்ஷன்லேயே இருக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குங்க. நம்மளால தான் உட்காரவே முடியல. கொஞ்சம் நேரம் தான் விட்டு அப்புறமா பர்ச்சேஸ் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டோம். அடுத்த கேம் பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பாலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டீஸ்க்கு தான் சரியாக இருக்கும். நம்ம குட்டிக்கு வந்து கொஞ்சம் எட்டலைங்க.
அவள் உந்தி உந்தி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் முடியல. அப்பாவும் பொண்ணு தான் பால் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் மட்டும்தான் போட்டார். இவனால் போடவே முடியல. கொஞ்சம் பெரிய குட்டீஸ்க்கு தான் இந்த கேம் வந்து செட் ஆகும். ஆனாலும் மேடம் இல்லை நான் போடுவேன் ரகலை பண்ணி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நிறைய கேம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கேம்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மூலிகை ஃபார்ம் அந்த ஃபார்முக்கு போன வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாரில் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோம், அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். 3 டேஸ் ட்ரிப்பு அப்படிங்கிறனால ஃபுல்லாக எல்லாமே நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கேமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். குட்டி விளையாடிட்டுருக்காங்க. உள்ளேருந்து அந்த ஸ்கல் வந்துச்சுன்னா அதை அடிக்கணும், மண்டையில் போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கேம்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. இவ்வளோ லென்த்தான வீடியோவுக்கு கண்டினியூட்டியாக வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. நான் எப்படி கொடுத்துருக்கேங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து பால் வந்து நம்ம தூக்கி வீசணும் அப்படின்னா அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கல்லோட ஃபேஸுங்க, பேய் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. வரிசையாக பேய் நிற்கிற மாதிரி இருக்கும். பால் வீசினா அந்த பேய் சாஞ்சிரும். மறுபடியும் அந்த பேயெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்குங்க. அது செம்மையாக டெரராக இருந்துச்சுக்கா. அந்த இடத்துல பார்க்குறக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப டெரராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. செம்மையாக பாருங்கள், அப்படியே அந்த பேய் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இது வந்து ஃபுட் செக்ஷனுங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நிறைய பர்கரு என்னமோ குட்டீஸுக்கு சேர்ந்த மாதிரி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பீஸா எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் டீ காஃபி எல்லாம் குடித்தோம். குட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து செம்மையாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் நிறைய ஆல்ரெடி ரீல்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டிருக்கேன் இந்த பிளேசஸில். வீடியோ வந்து தான் நமக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு தான் 1 வீக் ஆகிப்போச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம இதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு கீழே டவுன் ஃப்ளோரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத விட. கீழே டவுன் ஃப்ளோருக்கு போகிறோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அங்கே என்ன இருக்குதுன்னு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தா ஆச்சரியப்படுற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. பாருங்கள், வந்தாச்சு. கீழே டவுன் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே ஃபிஷ்ஷுங்க. இவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஐஸ்குள்ளே போட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஐட்டம்ஸு பார்க்குறக்கே ஆசையாக இருக்கிற மாதிரி கிட்ட செம்மையாக அடுக்கி வச்சுருக்காங்க. மட்டன் பீசஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா ஈரல் பீசஸ்ஸு, இந்த மாதிரி இது பாருங்கள் லெக் பீசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் வந்து அதாவது இந்தந்த பார்ட்டு இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஈரல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெக்கு. இந்த பீஸ் என்னன்னு தெரியல பாருங்கள். ஒவ்வொரு பீசஸையும் தனித்தனியாக வந்து அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நமக்கு என்ன பீஸ் வேணும் அப்படிங்கிறோ அதை நம்ம வந்து அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அழகாக அவங்க கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே. பார்க்குறக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி எங்கேயுமே நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீசஸையே வந்து மேக்னைஸ் பண்ணி நமக்கு எல்லாமே மசால் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் பெப்பர் சிக்கனு, மட்டனில் பார்த்திங்கன்னா பெப்பர் மட்டனு, பள்ளிப்பாளையம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி, கார்லிக் ஃப்ளேவரு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் மேக்னைஸ் பண்ணியும் இப்படி வச்சுருக்காங்க. நம்ம உடனே வாங்கிட்டு போய் உடனே அப்படியே குக் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இப்போ நைட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா நைட் 10 o'clock கும்பலங்கி போட்டிங் தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்னு தான் சொல்லணும். தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம துடுப்பு போட்டோம்னா எந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மந்த் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து இந்த கும்பலங்கியில் இருக்கும். இது கண்டிப்பாக கொச்சின் இதுக்காகவே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்னு தான் சொல்லணும். இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டாலுமே கூட அந்த ப்ளூ லைட் வரும். அந்த மாதிரி இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே நைட் 1 மணி 2 மணி வரைக்குமே இந்த போட்டிங் இருக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பீச் போயாச்சு. பீச்சில் தான் போய் மார்னிங் குளியலே அங்கே தான் நடந்துச்சு. எல்லாருமே ஏர்லி மார்னிங் வந்து
பீச் போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா செராய் பீச்சுங்க. செராய் பீச்லேயே வந்து ரொம்ப ரஷ் இருக்கிற ஏரியாவில் இருந்து கொஞ்சம் தள்ளி போய் யாருமே இல்லாத இடத்துல ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ரொம்ப பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப சூப்பரான அதாவது யாருமே இல்லை, நம்மளே வந்து ஃப்ரீயாக வந்து அந்த இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கூடிய ஒரு சுத்தமான இடத்துல தான் நம்ம அங்கே போய் நாங்கள் விளையாட போனோம். ஏன்னா நிறைய இடத்துல கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வாட்டரில் கொஞ்சம் கசகசப்பு இருக்கும் அப்படிங்கிறக்காக வேண்டாம், நம்ம தனியாக போய் டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த செராய் பீச்சிலே வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பீச்லேயும் நம்ம ப்ரைவசியாக வந்து ஃப்ரீயாக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. சூப்பராக பீச்சில் வந்து குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா 2-3 மாதமாகவே பார்த்திங்கன்னா பீச் போகணுன்னு 2-3 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போமான்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்களா. அவங்களோட ஆசை வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. எல்லாருமே உள்ள பீச்சில் இறங்கியாச்சு. அம்மா அத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பீச்சில் இறங்கலிங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேயே குளித்து ரெடியாகி ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இறங்கி ஆட்டம் போட்டுட்ருக்கோம். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு ஆட்டம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேங்க. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வரலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே போனோம்னா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் ஈவினிங். பாப்பா வந்து என்னமோ விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். உடனே தண்ணி வந்துச்சு, எல்லாம் ஓடி போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு குளியல் போட்டாச்சு. அலை வந்துச்சுன்னா ஓடிடுவாங்க எங்கள் மேடமு, முன்னாடி வரமாட்டாங்க, அவ்வளோ பயம். பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் ஆளை காணோம் பாருங்கள், குட்டியை காணோம். எங்கே போனாங்கன்னு தெரியல. ஜாலியாக கடலுக்குள்ளேயே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நானும் அப்பாவும் கடலில் நல்லா கால் நீட்டி ஜாலியாக உட்காந்தாச்சு. ஆனாலும் குட்டி மட்டும் உட்கார மாட்டேன்ட்டா. அவளுக்கு ரொம்ப பயம். அலை வரும்போது மட்டும் பயம், ஓடிடுவாங்க. வெயில் வர வரைக்கும் கடல்லையே தான் இருந்தாங்க. வெயில் வந்து ஒன்றும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்திரிச்சு ஓடியாந்துட்டோம். நாங்கள் கடலை நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா கொச்சினில் வந்து போட்டிங் போயிருந்தேங்க. அது ஒரு 2 to 3 hours வந்து போட்டிங் போயிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு போட்டிங்கு. குளித்து ரெடியாகி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போட்டிங் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 2 hours 3 hours மேலேயே இருக்குங்க. ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனாங்க. டால்ஃபின் எல்லாம் காட்டினாங்க. ஆனால் நான் எல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தேங்க. ஆனால் வந்து கரெக்டாக டால்ஃபின் குதிக்கும் போது என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் கரெக்டாக எடுக்க முடியும். ஏன்னா டக்குன்னு அது வந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுது. அந்த டால்ஃபினை மட்டும் எங்களால் எடுக்க முடியாமல் போச்சு. அதுதான் ரொம்ப கவனித்து எடுத்துகிட்டே இருந்தேன். எக்கச்சக்கமான வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டால்ஃபினை மட்டும் கரெக்டாக நம்மளால் கேட்ச் பண்ணவே முடியலை. எப்படியோ வீடியோ எடுக்கலினாலும் நாமளாவது கண்ணில் பார்த்தோமேங்கிற ஒரு திருப்தி இருக்குது. நல்லா டால்ஃபின் தெரியற அளவுக்கு நல்லா கடலுக்குள்ளேயே ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம்னா டால்ஃபின்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனால் தான் வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனாங்க. 3 hours மேலேயே நம்ம இந்த போட்டிங்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். போகிற வழியில் இருக்கிற கொச்சின் ஊருக்குள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா காட்டேஜஸ்ஸு பிளேசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஹார்பர் எல்லாம் இருந்துச்சு, கப்பல், நிறைய போட்டு, பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே காட்டுற பாருங்கள். நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஷிப்பெல்லாம் கூட ஒரு 2-3 ஷிப்பு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரீல்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வாங்க பைனாப்பிள் சாப்பிட்லாம். செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துல பைனாப்பிள். எல்லாருமே பைனாப்பிள் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எங்கள் மேடமை கையிலே பிடிக்க முடியலைங்க. ரொம்ப குசி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கடல்
போட்டிங்கு ரொம்ப ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. 4 மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்களா, அம்மா கடல் கடல் கடல்னு ரொம்ப ரகலையாக இருந்துச்சு. அவங்க தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூணாறும் பார்க்கலாம் நம்ம. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிருந்த ஓரளவுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல் வீடியோ நான் எடுத்தது எல்லாமே ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும், பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நிறைய கட் பண்ணிட்டேன், நிறைய பிளேசஸ் எல்லாம் வந்து. இப்போ போட்டிங்கே வந்து நிறைய எடுத்திருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த போட்டிங்கில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வீடு ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹனிமூன் வில்லா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. தனி வீடு, அதாவது நல்லா மேலே தூக்கி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு வந்து இந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே போட்டிருந்தது அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே சுற்றிட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம் தான் போயிட்டுருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருந்துச்சு. கொச்சினில், சாரி இது கொச்சின் கிடையாதுங்க, கொச்சின்லேருந்து 2 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூணார் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து மூணார் போயிட்டோம். மூணாரில் தான் நைட் டின்னர் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ஏர்லியாக நம்ம என்னென்ன பிளேஸ் பார்க்க முடியுமோ ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா மூணார் போனது வந்து மண்டே அன்னைக்கு. மண்டே ஒரு 3 o'clock 4 o'clock வரைக்கும் தான் மூணாருக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் 4:30க்கு மேலானோடனே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்துடலாம், அவ்வளோதான் போதும், ட்ராவல் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பெரியவங்க இருந்ததுனால ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியல, எல்லாருனாலையும் டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் செம்ம சில்னஸாக இருந்துச்சுங்க. அந்த நைட் டின்னர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்காக நடந்து வாக் பண்ணி போயிருந்தோம். செம்ம குளிருங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற சூடில் இருந்துட்டு நமக்கு அங்கே போங்காட்டி செம்ம சில்னஸ்ஸு, சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு இந்த பிளேஸ் வந்து இங்கே மூணாரில் மட்டுமே பார்த்திங்கன்னா 3-4 days தனியாக அங்கே மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரே நாளில் மூணாரில் வர்றோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா மூணாரில் ஒரு மூலிகை ஃபார்ம் வந்து போனாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மி. இந்த மூலிகை ஃபார்மில் எல்லாமே மூலிகை பிளான்ட்ஸ் தாங்க இருந்துச்சு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பிரம்மி வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடிங்க. ஏலக்காய் வந்து பெரிய பெரிய செடியாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து கீழே வேர்கிட்ட தான் வந்து அப்படியே வந்து ஏலக்காய் வந்து நமக்கு காய்ச்சிருக்கும். நீங்கள் நான் போட்ட வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜூம் போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த கீத்தாக இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ரவுண்டாக இருக்குல்லங்க, இதுதான் வந்து ஏலக்காய். நல்லா க்ரீன் கலராக குட்டி குட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகி மூத்துச்சு அப்படின்னா எடுத்து காய வச்சா ஏலக்காய் ரெடி ஆயிரும். பெரிய செடி தான், ஆனால் அதில் வந்து வேர் பகுதியில் தான் நமக்கு வந்து ஏலக்காய் கிடைக்கிது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செடிங்க, பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு செடியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகைங்க. இது ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மூலிகை ஃபார்ம் தான். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே வந்து கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் போனாங்க. இப்போ நான் அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் நாட்டு மருந்து திங்ஸும் நிறைய இருந்துச்சு. கடையில் ஸ்டாலு, அங்கே நிறைய நம்ம நாட்டு மருந்து இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகைங்க, அஸ்வதந்தா. இது ஒரு மூலிகை தான். இந்த மெடிசன் கூட நாங்கள் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். பிரம்மி அஸ்வதந்தாங்கிறது வந்து இது ரொம்ப ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு நல்ல நாட்டு மருந்துன்னு தான் சொல்லணும்.
இந்த ஃப்ளவர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர், பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரேபிட் எல்லாம் இருந்துச்சுங்க, அழகழகாக இருந்துச்சு. கிட்ஸு குட்டிக்கு பார்த்தோன்னா அப்படியே நின்ட்டாங்க மேடம் அங்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளில் பாருங்கள் ஃப்ளவர் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர் நான் இது வரைக்குமே பார்த்ததே இல்லை. கஸ்தூரி மஞ்சள். அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் செடி பாருங்கள், எவ்வளோ பைனாப்பிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஃபுல்லாக நிறைய பைனாப்பிள்ஸ் இருக்குது. நிறைய நம்ம ஊர்களில் வந்து நம்ம பார்க்காத நிறைய செடிகளை வந்து இங்கே நாங்கள் பார்த்தோம். எல்லாருமே இதை வந்து பார்க்கணும் இல்லையா? பைனாப்பிள் செடி, கஸ்தூரி மஞ்சள். இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த ரெட் கலர் ஃப்ளவர் வந்து வாடினதுக்கப்புறம் அதில் கருப்பு கலராக ஒன்று இருக்குங்க, அதிலிருந்து எடுத்து சாறு எடுத்து அதில் வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. அது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோங்க அந்த ஹேர் ஆயில் கூட. அதில் வந்து டேண்ட்ரஃப் வராது, நல்ல க்ரோத் இருக்குது ஹேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், எக்கச்சக்கமாக கொத்து கொத்தாக பிடிச்சிருந்தது. என்னால் நிறைய எடுக்க முடியல வீடியோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டர் ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 வாட்டர் ஆப்பிள் மட்டும் அவங்கள கேட்டுட்டு பறித்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா திப்பிலிங்க. திப்பிலி செடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. திப்பிலி செடி இது வந்து நம்ம சுக்கு காஃபிலெலாம் வந்து நம்ம போடுவோம் இல்லைங்க, நம்ம சகோதரி ஃபுட்லேயே நான் திப்பிலி வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுதான் அந்த திப்பிலி, அந்த மூலிகை அதுதான். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக ஏறி போயிட்டுருக்கோங்க. அம்மானாலையில் ஏறவே முடியல. ஆனாலும் ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா ஃபார்மில் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டோம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை ஃபார்மில் பார்த்துட்டு மேலே போய் ஏறி போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இந்த மூலிகையில் தயார் பண்ணின மெடிஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, அதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நான் வீட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து எல்லாமே நான் இதோட லிங்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மூலிகையில் இருந்து எடுத்த பர்ஃப்யூம்ஸுங்க, ஒவ்வொரு மூலிகையிலையும் வந்த பர்ஃப்யூம்ஸ் தாங்க, டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம்ஸ், அவ்வளோ மனமாக இருந்துச்சு. ஒரு 3 ஃப்ளேவர் பர்ஃப்யூம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் பார்த்திங்கன்னா பாக்கு பழங்க. அதை அப்படியே காய வச்சு எடுத்தோம்னா உள்ளேருந்து பாக்கு எடுக்கலாம். சரி கொண்டு வந்து வச்சுருக்கோம், எப்படி பாக்கு எடுக்கிறதுன்னு எடுத்து அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம மூணாறுலேருந்து ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பெருங்காயம், சுக்கு, இது வந்து ஒரு நம்ம பாத்துக்கு யூஸ் பண்ணுற இதுங்க ஸ்க்ரப்பு. டீ வந்து வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஆகிற மாதிரி சாக்லேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கினோம். சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாக்ஸ் வாங்கியிருந்தோம். 7-8 பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க சாக்லேட்டு. இது வந்து சோப்புங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மூலிகையிலேயே அங்கே அவங்க தயார் பண்ணுற சோப்பு. இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா துளசி ஃப்ளேவரு. இது வந்து மஞ்சள் ஃப்ளேவரு. இது வந்து ரோஸ் ஃப்ளேவருங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேர்லேருந்து எடுக்கப்பட்ட அது ஒரு ஃப்ளேவரும். எல்லா சோப்புமே பார்த்திங்கன்னா இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. நாங்கள் 2 ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நல்ல மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா லேகியம், நான் சொன்னேன்லங்க பிரம்மி, வந்து குட்டிக்காக வாங்கியிருந்தா சூப்பராக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, பிரம்மி மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அந்த லேகியம். அவ்வளோதான். அப்புறம் ஹேர் ஆயிலெலாம் வாங்கியிருந்தேன், அதுவும் இப்போ நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம வாங்கின திங்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே ஹனி வந்து ஒயிட் ஹனி வந்து கிடச்சிச்சுங்க. அது வந்து நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹனி வந்து நேராக அந்த இதிலிருந்து எடுக்கிறத விட நம்ம அதை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி பதப்படுத்தப்பட்ட வெள்ளை ஹனி வந்து நமக்கு கிடச்சிச்சு. அதுதான் வந்து ரொம்ப ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹனி பாருங்கள், ஒயிட் ஹனி, காஷ்மீரி ஹனின்னு ஒயிட் ஹனி வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு.
சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்க. இதுதான் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.